ஹாய், எல்லாரும் வந்துட்டிங்களா? ஸோ இன்னைக்கு April 7 கடகடன்னு கரண்ட் அஃபேர்ஸை பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட்டு கவர்மெண்ட் ஸ்கீம், புதுசாக ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இதோட பேர் சாதனா சப்த இனிஷியேட்டிவ். ஓகேவா? ஸோ இந்த சாதனா சப்தா இனிஷியேட்டிவ் 2026 வந்து ஒரு நேஷனல் வைடான இனிஷியேட்டிவ்ஸ். ஸோ இது யாருக்கு கீழே வருது அப்படின்னா நம்ம மிஷன் கர்மயோகிக்கு கீழே தான் வருது. ஸோ கர்மயோகியும் சரி இதுவும் சரி என்ன ப்ரோக்ராம்னா நேஷனல் லெவலில் இருக்க சிவில் சர்வீஸ் பீப்புள்ஸ் எல்லாம் ஒழுங்காக இன்னைக்கு இருக்க டேட்டாவை வச்சு எப்படி ப்ராசஸ் பண்ணுறது, அவங்கள எப்படி இன்னும் ஸ்கில்ஃபுல்லாக மாற்றுறது அப்படின்றதுக்கான ட்ரைனிங் தான் இது. ஸோ அதில் யூனியன் கவர்மெண்ட் இப்போதைக்கு சாதனா சப்தா 2026 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுறது என்ன மினிஸ்ட்ரி நீங்கள் நினச்சிங்கன்னா அது மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் பப்ளிக் கிரிவன்சஸ் அண்ட் பென்ஷன்ற மினிஸ்ட்ரி தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இதெல்லாம் எதுக்கு பண்ணுதுன்னா இந்தியாவை ஒரு ஃபியூச்சர் ரெடி சிவில் சர்வெண்ட் சிஸ்டமாக கொண்டு வரதுக்கு தான். ஃபைன், இதுக்கு வந்து டார்கெட் இயர் வச்சுருக்காங்க 2047. ஸோ இதெல்லாம் எதை நோக்கி அப்படின்னா விசிட் பாரத் 2047 அன்னைக்கு போயிட்டுருக்கோம். ஓகே. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு 5 தீமேட்டிக் பில்லர்ஸை வந்து வச்சுருக்காங்க. ஓகேயா? ஸோ அது எதென்ன அப்படின்னா டூரிசம், பிரயத்தன், ஸோ அதுக்கப்புறமா ட்ரெடிஷ்னல் அண்ட் கல்ச்சர், பரம்பரா, ஸோ அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் அண்ட் கவர்னன்ஸ், பிரகதி, அதுக்கப்புறமா பீப்புள் டு பீப்புள் கனெக்ட், பரஸ்பர் சம்பர்க், ஸோ அதுக்கப்புறம் டெக்னாலஜி அண்ட் இனோவேஷன், ப்ரொடியோகிக்கி. ஏண்டா? ஸோ அடுத்தது கோல் கேசிஃபைடு இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ் எக்ஸ்பென்ஷன். ஸோ என்னன்னா இப்போதைக்கு சம்மரில் வீட்டில் எல்லா வீட்லேயும் ஏசி, ஃபேனு, லைட்டு, டிவி, டம்ளர் எல்லாமே ஓடுங்க. ஸோ அதனால இந்தியா முழுக்க கரண்ட்டு நிறையா தேவைப்படும். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறது, ஏதாவது பண்ணி தானே ஆகணும். அதனால நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நான் இருக்கேன் கவலைப்படாதீங்கன்னு கோல் கேசிஃபிகேஷனுக்கு ஒரு சின்ன இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு சின்ன எக்ஸ்பேன்ஷன். ஸோ அதோட பேர் தான் என்ன அப்படின்னா கோல் கேசிஃபிகேஷன் இன்சென்டிவ் ஸ்கீம். ஸோ இது எந்த ஏரியாக்கெல்லாம் நடக்க போகுது அப்படின்னா ஜார்க்கண்ட், ஒடிஷா அந்த பக்கம்லாம் நடக்க போகுது. ஏன்னா அங்கே தான் கோல் ரிசர்வ்ஸ் நிறையா இருக்குது. ஸோ கொஞ்சம் நிறையா கோல் வெட்டி எடுத்துக்கோங்க, நமக்கு இப்போ தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை வந்து 3 கேட்டகரியில் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு PSU பப்ளிக் செக்டார் யூனிட் லீட் ப்ராஜெக்ட், அதுக்கப்புறம் ப்ரைவேட் பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ், அது ரெண்டும் ஜாயிண்ட் வெஞ்சர்ஸாக பண்ணுற மாதிரி, அதுக்கப்புறம் ஸ்மால் ஸ்கேல் டெமான்ஸ்ட்ரேஷன் பிளான்ஸ். ஸோ இந்த மாதிரி 3 கேட்டகரியில் படித்து கொஞ்சம் நிறையா கோலை வெட்டி எடுத்து எலக்ட்ரிசிட்டியை உருவாக்குங்கடா அப்படி வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் வந்து சொல்லியிருக்கு. அடுத்தது என்ன அப்படின்னா நேஷனல் அஃபேர்ஸ் பார்த்துலாமா? ஸோ இதுக்கு முன்னாடி அதாவது 2014 NALSA ஜட்மெண்ட் படி ஒருத்தவங்க அவங்க பர்சனலாக அவங்க வந்து டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு அவங்கள ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்க டிரான்ஸ்ஜெண்டர் தான். அதுக்கு பேர் செல்ஃப் ஐடென்டிஃபிகேஷன். ஸோ இப்போது ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. யார் அப்படின்னா யூனியன் கவர்மெண்ட். என்ன ஆக்ட் அண்டர்னா டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2026. ஸோ இதுபடி என்ன அப்படின்னா ஒருத்தர் வந்து அவங்கள டிரான்ஸ்ஜெண்டர்னு சொல்லணும் அப்படின்னா மரியாதையாக மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். ஸோ இது எதுக்கு அப்படின்னா நான் டிரான்ஸ்ஜெண்டர்லாம் தப்பாக சொல்லலப்பா, நான் கண்டென்ட்டை ஃப்ளோவில் பேசிட்டே மன்னிச்சிருங்க. ஸோ என்ன அப்படின்னா மெடிக்கல் போர்டோட சர்டிஃபிகேட் வந்து அஃபிஷியலாக ஒருத்தவங்களை டிரான்ஸ்ஜெண்டர்னு சொன்னாதான் அவங்க வந்து டிரான்ஸ்ஜெண்டர். ஸோ இது எதுக்காண்டி அப்படின்னா டிரான்ஸ்ஜெண்டரோட ரைட்ஸை வந்து அவங்க ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி, ஃபால்ஸ் அலிகேஷன்ஸ் இருக்கக்கூடாதுன்றதுக்காண்டி இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இனிமேல் வந்து நம்மளே அதாவது ஒரு பர்சன் அவங்களே செல்ஃப் ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டா அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ப்ராப்பரான மெடிக்கல் போர்ட் சர்டிஃபிகேஷன் வந்து வாங்கியிருக்கணும். அப்போ தான் அவங்கள வந்து டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு சிஸ்டம் வந்து ஐடென்டிஃபை பண்ணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஆந்திர பிரதேஷ் ரீஆர்கனைசேஷன் அமெண்ட்மெண்ட் பில் 2026. ஸோ இதுபடி என்ன அப்படின்னா ஆந்திராவோட கேபிட்டல் அமராவதி. ஓகேவா? ஸோ இது எதுக்கு அப்படின்னா அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டெவலப்மெண்ட்டை வந்து இன்னும் ஆக்சிலரேட் பண்ணுறதுக்காண்டி. ஓகேவா? ஸோ இது வந்து எதுக்கு கீழே வருது அப்படின்னா செக்ஷன் 5 ஆஃப் 2014 ஆக்ட் அதுக்கு கீழே வந்து இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இனிமேல் ஆந்திராவோட கேபிட்டல் அமராவதி. ஸோ அதுக்கப்புறம் நோ வித்ட்ராயல் ஆஃப் சென்ட்ரல் ஃபோர்ஸஸ் ஃப்ரம் வெஸ்ட் பெங்கால். ஸோ வெஸ்ட் பெங்காலில் 2026 அசம்பிளி எலெக்ஷன்ஸ் வந்து போகுது. ஸோ இதில் சேஃப்டிக்காண்டி வந்து சென்ட்ரல் ஃபோர்ஸஸ் வந்து வெஸ்ட் பெங்காலுக்கு போயிருக்கு. அதில் ஏதோ பஞ்சாயத்து இருக்குது. உடனே சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் சென்ட்ரல் ஃபோர்ஸ் அங்கேயே இருந்து நீங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வாங்க, அந்த ஸ்டேட்லேருந்து இப்போதைக்கு வித்ராயல் வேண்டாம் அப்படி வந்து சொல்லியிருக்காரு. ஓகே, பாரத் ட்ரைபல் ஃபீஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ட்ரைபல் ரிலேட்டடான ஒரு ஃபீஸ். இது எங்கே நடக்குது அப்படின்னா நியூ டெல்லியில் சுந்தர்காட்
நர்சரியில் வந்து நடக்குது. எப்போ அப்படின்னா March 18 to 30 வந்து நடந்திருக்கு. ஸோ இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணது மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் அலாங் வித் ட்ரைஃபட். ஸோ இதில் வந்து 300க்கும் மேற்பட்ட ட்ரைபல் ஆர்டிசன்ஸ் அண்ட் ஆண்டர்பிரனர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இதோட டாப் நாச் அப்படின்னா இந்த ரைசா பிராண்ட் தான். ஸோ இது வந்து ஒரு ட்ரைபல் டெக்ஸ்டைல் பிராண்டு. ஸோ இதில் வந்து எரி சில்க்கு, டாங்ரா எம்ப்ராய்டரிஸ் இதெல்லாம் வந்து எப்படி வந்து குளோபல் ஃபேஷனோட கொலாபரேட் பண்ணி லான்ச் பண்ணப்பட்டது தான் இந்த ரைசா பிராண்ட். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட 2014 கைட்லைன்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. எதை வச்சு அப்படின்னா டிவி ரேட்டிங் பாலிசி 2026 வச்சு ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுபடி சாம்பிள்ஸ் மேண்டிடேட்டரி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. எவ்வளோவா அப்படின்னா 80,000 மீட்டர்டு ஹோம்ஸ் வித் 18 monthஸாக வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 6 மாதம் தான் இருந்துச்சு. ஓகேவா? ஓகே. ஸோ இதுக்கப்புறம் இதை வந்து பார்ப்பாங்க இல்லையா ஒரு போர்டு, அந்த போர்டில் அந்த ஏஜென்சிஸில் வந்து போர்ட்ஸில் வந்து 50% இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதை வந்து வகை வைக்கணும்னா இன்னும் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், இன்னும் அக்கௌண்டபிலிட்டியாக க்ரெடிபிளாக இருக்கும் அப்படின்றதுக்காண்டி. ஸோ இது எதுக்கெல்லாம் பொருந்தும்னா கேபிள், டிடிஹெச், ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாருக்கும் பொருந்தும் இந்த நியூ டிவி ரேட்டிங் பாலிசி 2026. ஸோ அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி பில்டிங் ப்ரோக்ராம் ஃபார் சயின்டிஸ்ட். ஸோ கர்மயோகிக்கு கீழே ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தோம் இன்னையோட ஸ்டார்டிங்கே, சனாதனா ஸ்கீம் சொல்லிட்டு ஒரு ஸ்கீமு. ஸோ அது வந்து எல்லாருக்கும் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஜிதேந்திர சிங் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பர்டிகுலராக சயின்டிஸ்ட்டுக்கும் அகாடமிஷியன்ஸ்க்கும் ஒரு ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட்க்கு அகாடமிஷியன்ஸுக்கு கிரியேட் பண்ணப்பட்ட ப்ரோக்ராம் தான் என்ன அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி பில்டிங் ப்ரோக்ராம்ஸ். ஸோ இது யாருக்கு? சயின்டிஸ்ட்க்கு, அகாடமிஷியனுக்கு. அதெல்லாம் இருக்கட்டும். இந்த ஜிதேந்திர சிங் என்ன மினிஸ்டர் பார்த்தலாமா? ஸோ அவர் வந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி ஆஃப் இந்தியாவில் வந்து இருக்காரு. ஓகேவா? ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து எதெல்லாம் கவர் பண்ணும் அப்படின்னா பட்ஜெட்டிங், டெசிஷன் மேக்கிங் அண்ட் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸை வந்து கவர் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு லீடர்ஷிப்க்கு தேவையான முக்கியமான கோல்ஸ் எல்லாத்தையுமே இதில் வந்து கவர் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டேட் அஃபேர்ஸ் போயிடலாமா? ஒடிசா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மெடிக்கல் இன்ஜினியரிங் கோட்டாவில் SC/STக்கான சீட்ஸை வந்து டபுள் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அவங்க இன்னொன்று என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்னதான் LPG ஷார்ட்டேஜ் எல்லாம் போயிருந்தாலும் நாங்கள் வந்து 5 kg சிலிண்டர்ஸ்க்கு வந்து நோ பேன் தான் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அங்கே போயிருக்க மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்க்கு அப்பா நமக்கு இது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நிம்மதியாக இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கர்நாடகா ரிவைசஸ் PUC பாசிங் க்ரைட்டீரியா. ஸோ கர்நாடகா ஸ்கூல் எக்ஸாமினேஷன் அண்ட் அசஸ்மெண்ட் போர்ட் ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாசிங் மார்க்ஸை வந்து மறுபடியும் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா ரொம்ப ப்ரெஷராக இருக்கும்ல, எப்படியாவது குழந்தைங்க இன்னும் பெட்டர் ஆகிடணும், அட்லீஸ்ட் பாஸ் ஆகிடணும். ஸோ அந்த டென்ஷன் ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது, அதை கொஞ்சம் ஈஸ் பண்ணுன்றதுக்காண்டி இது பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா செகண்ட் PUC எக்ஸாமினேஷன் இன் பெங்களூருக்காண்டி. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நித்தி ஆயோக் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அட்டல் இனோவேஷன் மிஷன்ஸ் வந்து 2 விஷயத்த வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நித்தி ஆயோகோட அட்டல் இனோவேஷன் மிஷன்ஸ் வந்து 2 இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னென்னா ATL சக்தி அண்ட் மென்டார் இந்தியா அகாடமி. எங்கே அப்படின்னா தெலுங்கானாவில். அதுலேயும் கரெக்டாக எங்கே அப்படின்னா வாதர்மான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஆல்ரெடி இருக்க 379 அட்டல் டிங்கரிங் லேப்ஸோட கிளஸ்டர் சப்போர்ட்டாக வந்து இருக்கும். அங்கங்கே நோடல் இன்ஸ்டிடியூஷன்ஸாக வந்து இதை க்ரியேட் பண்ணி அது வழியாக வந்து யாரை மென்டார் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை வந்து மென்டார் பண்ணுவாங்க. மென்டல் கிடையாது, மென்டார்னா லைக் கைட் பண்ணுறது தான் மென்டார். அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ். ஸோ பங்களாதேஷோட ஃபாரின் மினிஸ்டர் வந்து இந்தியாவுக்கு வராரு. பங்களாதேஷோட ஃபாரின் மினிஸ்டர் பேர் கலிலுர் ரஹ்மான். ஸோ அவரை வந்து இந்தியாவுக்கு எப்போ வராரு அப்படின்னா April 7 to 8, 2026 வராரு. எங்கே வராரு அப்படின்னா நியூ டெல்லிக்கு. ஸோ வர்றவர் எதை பற்றியெல்லாம் பேசுவார் அப்படின்னா கங்கா வாட்டர் ஷேரிங் ட்ரீட்டியை பற்றி பேசுவார், எனர்ஜி கார்பரேஷன் பற்றி, அதுக்கப்புறம் விசாவெல்லாம் இன்னும் எப்படி நார்மலைஸ் பண்ணுறது அதெல்லாம் பற்றி வந்து பேசலாம். ஸோ இது வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்டான விசிட் அப்படின்னா 2024 வந்து அவங்களுக்கு வந்து ரெஜியூமே சேஞ்ச் வந்து இருந்துச்சு பங்களாதேஷ்க்கு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஹை லெவல் விசிட் பங்களாதேஷ் வந்து இந்தியாவுக்கு வராங்கன்னா இவங்க தான் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ எல்லா இடத்துலையும் வந்து வேர்ல்டு முழுக்க வந்து
கேஸ் தட்டுப்பாடு இருக்குது, அதுக்கப்புறம் ஃபியூயல் தட்டுப்பாடு இருக்குது. ஸோ இதை வந்து இந்த ஃபியூயல் க்ரைசிஸை எப்படி ஹேண்டில் பண்ணலான்னு நேபாள் கவர்மெண்ட் யோசிச்சு 2 days லீவ். ஸோ வீக்லி வந்து 2 days ஹாலிடேஸை வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து மேண்டேட்டரியாக எல்லோரும் 2 நாள் லீவ் விட்ருங்கப்பா. ஸோ அப்படியாவது எல்லோரும் எங்கேயும் அலையாமல் வீட்டில் இருந்து பெட்ரோல் டீசல்லாம் சேவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ரஷ்யாவோட ஃபர்ஸ்ட் டெபுட்டி பிஎம் டெனிஸ் வந்து இந்தியாவுக்கு வந்து வராரு. ஓகேவா, டெனிஸ் மான்ட்ரோவ். ஸோ இவர் வந்து இந்தியாவுக்கு வராரு. எப்போ வந்துட்டு போயிட்டார், எப்போ அப்படின்னா April 2 to 3, 2026 வந்து வந்துட்டு போயிருக்காரு. ஸோ இவர் ஸ்பெஷலாக எதுக்கு வந்திருக்காரு அப்படின்னா ஸ்பெஷல் அண்ட் ப்ரிவிலேஜ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்காண்டி இந்தியாவுக்கு வந்தார். ஸோ ரஷ்யாவோட ஃபஸ்ட்டு டெபுட்டி பிரைம் மினிஸ்டர், அதனால இவர் தான் ரஷ்யாவோட ஃபர்ஸ்ட் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னா டெனிஸ் மான்ட்ரோவ் தான். ஸோ இவர் வந்து இந்தியாவில் வந்து எதுக்கு வந்தார் அப்படின்னா ஒரு சின்ன ஈவெண்ட் அட்டன் பண்ண. ஸோ அது என்னென்னா IRIGC டெக் ஈவெண்ட் அட்டன் பண்ணால் அது எங்கே நடந்துச்சு அப்படின்னா நியூ டெல்லி. ஸோ இது வந்து யார் கூட சேர்ந்து அட்டன் பண்ணாருன்னா நம்மளோட ஜெய்சங்கர் கூட சேர்ந்து அட்டன் பண்ணார். ஓகேவா, ஸோ ஜெய்சங்கர் யார் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் யார் அப்படின்னா மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஆஃப் இந்தியா. ஓகேவா, ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த ஈவெண்ட்டை வந்து கோச்சேர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த ரஷ்யா வந்து இப்போதைக்கு நமக்கு எதுக்கெல்லாம் வந்து பயங்கரமான பேக்கப் சப்ளையாக இருக்குது அப்படின்னா ஆயில், LNG, மினரல் ஃபெர்டிலைசர்ஸ் இதெல்லாமே வந்து இந்தியாவுக்கு வந்து என்னதான் வெஸ்ட் ஏஷியாவில் கான்ஃப்ளிக்ட் போயிட்டு இருந்தாலும் ரஷ்யா நாங்கள் இருக்கோம் அப்படின்ற மாதிரி நமக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் போயிடலாமா. ஸோ FCRA அமெண்ட்மெண்ட் பில் 2026 வந்து வந்திருக்கு. ஸோ இது எங்கே பாஸ் ஆயிடுச்சு, எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா லோக்சபாவில். யார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். எதுக்கு அப்படின்னா NGOவுக்கு வரக்கூடிய ஃபாரின் ஃபண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்களா, வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்குள்ளே வர போகிற டொனேஷன் யாரை நோக்கி வந்துச்சோ அவங்களுக்கு போய் சேருதா இல்லையா அப்படின்றத கிளியராக கவனிக்க தான் இந்த ரூல், இந்த பெல். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் OPEC இன்க்ரீசஸ் ஆயில் ப்ரொடக்ஷன். ஸோ OPEC அப்படின்னா என்ன அப்படின்னா ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆல்ரெடி நிறையா கிரைசிஸ் போயிட்டுருக்கு, நம்ம இன்னும் நிறையா பெட்ரோல்ஸை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா 2,06,000 barrels per day வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் டிலே இன் ரினியூவபிள் எனர்ஜி கிரிட் ரூல்ஸ். ஸோ இப்போதைக்கு இது சம்மர் நமக்கு வந்து நிறையா எனர்ஜி வேணும் அப்படின்றதுக்காண்டி இந்தியன் எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து ரூல்ஸ் இருக்கும். எதில் அப்படின்னா ரினியூவபிள் எனர்ஜியில் அதை கொஞ்சம் தளர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் மூடிஸ். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் 2027 வந்து இவ்வளவா இருக்கும் அப்படி வந்து ஒரு GDP ஃபோர்காஸ்ட் வந்து இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க 6.8. அதை வந்து இப்போ இல்லை அவ்வளோலாம் இல்லை, இப்போ நிறைய கான்ட்ராக்ட் போயிட்டுருக்கு. இப்போதைக்கு நாங்கள் எங்களோட கணிப்படி ஒரு 6% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் மெமோரிஸ் பார்த்துலாமா. UN டெவலப்மெண்ட் பார்ட்னர்ஷிப் ஃபண்ட் ரிவ்யூ. ஸோ UN டெவலப்மெண்ட் பார்ட்னர்ஷிப்போட ஃபண்ட் ரிவ்யூவில் இந்தியா எவ்வளோ கொடுத்துருக்கு அப்படின்னா 150 million ஃபண்ட்ஸ் கொடுத்துருக்கு. யாருக்காண்டி அப்படின்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இன் லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரீஸ்க்காண்டி இந்தியா வந்து $150 million வந்து கொடுத்துருக்கு. இந்தியா வந்து UNோட பர்மனன்ட் மெம்பரானா இல்லை. ஸோ இந்தியன் பெர்மனன்ட் மிஷன் டு நியூயார்க், அதாவது UNல ஒரு பெர்மனன்ட் மெம்பர் ஆயிடணும் அப்படின்ற தொலைநோக்கு பார்வையோட இந்தியா இதெல்லாம் செய்யுது. ஓகேவா, ஓகே, சம்மிட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் பார்த்துலாமா. ஓகே, இப்போதைக்கு அசம்பிளி எலெக்ஷன்ஸோட ஃபைனல் கேம்பெயின்ஸ் எல்லாம் முடிஞ்சிருக்கு. எங்கன்னா அஸ்ஸாம், கேரளா, புதுச்சேரி இதில் வந்து April 6 நேத்தோட வந்து என்னாச்சு அப்படின்னா எலெக்ஷன் கேம்பெயின்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஓகேவா, ஓகே. ஸோ அதுக்கப்புறம் IIM ராய்ப்பூரில் கான்வெகேஷனை யார் வந்து சேர் பண்ணுறாங்க, அட்ரஸ் த கான்வெகேஷன் யார் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர்ஸ் ஜெய்சங்கர் தான் வந்து பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து அதில் வந்து எதெல்லாம் ஹைலைட் பண்ணி பேசியிருக்காங்க அப்படின்னா இந்தியா இப்போ இருக்க குளோபல் ஷாக்கை வந்து எப்படி டிப்ளமேட்டிக்காக ரெசிலன்ஸை வந்து க்ரியேட் பண்ணுது, நம்ம எந்த கண்ட்ரிக்குமே சப்போர்ட் பண்ணாமல் எல்லா கண்ட்ரியும் அப்படியே அவங்க சொல்கிற எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி காமாக எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த டிப்ளமேட்டிக். ஓகேவா, ஸோ இது இந்தியா எப்படி பண்ணுது அப்படின்றத பற்றி அவர் பேசியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் டிஃபென்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வெஸ்ட் ஏஷியா கான்ஃப்ளிக்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்தியா என்ன பண்ணுச்சுன்றதை பார்க்கலாம். ஸோ ஈரான் வந்து எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பஹ்ரைன், ஜார்டன் அண்ட் குவைத்தை வந்து
டார்கெட் பண்ணி ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா யூஎஸ் லீட் மேரிடைம் கோயலேஷனில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை வந்து மறுபடியும் ரீஓப்பன் பண்ணணும். ஸோ அங்கே இதுக்கு முன்னாடி ட்ரேட் எப்படி போயிட்டு இருந்துச்சோ அதே மாதிரி இப்போவும் வந்து போகணும் அப்படின்றதுக்காண்டி அதை ரீஓப்பன் பண்ணுன்றதுக்காண்டி யூஎஸ் வந்து ஒரு மேரிடைம் கோயலேஷனை வந்து கிரியேட் பண்ணிச்சு. அதுதான் யூஎஸ் லீட் மேரிடைம் கோயலேஷன். அதில் வந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் நாங்களும் வரோம்ப்பா, இந்த பிரச்சனையால் எங்களுக்கும் நிறையா ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்தியன் எல்பிஜி டேங்கர் சேஃப் டிரான்சிட். ஸோ இந்தியன் ஃப்ளாக்டு டேங்கர் கிரீன் ஷன்வி வந்து 46,650 மெகா டன் ஆஃப் எல்பிஜியை வந்து ஸ்ட்ரைக் ஆஃப் ஹார்மோஸ் வழியாக கொண்டு வருது. ஸோ இந்தியாவோட அந்த வெசல் வந்து ரொம்ப ரொம்ப சேஃபாக அந்த ஹை அலர்ட் ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அந்த ஏரியா விட்டு வெளியே வந்து விட்டது. ஓகேவா? ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்த்தலாமா? சாண்டி ஆக்ட். ஸோ இது படி என்ன அப்படின்னா ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷனை வந்து நியூக்ளியர் பவரில் வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா இப்போதைக்கு இருக்க 8,180 மெகாவாட்ஸ் வந்து 100 ஜிகாவாட்ஸாக வந்து பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், பவர் ப்ரொடெக்ஷனை எதுக்குள்ளே 2047க்குள்ளே. ஸோ அதனால ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷனை வந்து சின்ன சின்ன ஏரியாவில் வந்து அலோவ் பண்ணலான்னு உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இன்டிஜினியஸ் ஸ்மால் மாடுலர் ரியாக்டர்ஸ் வந்து அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்போர்ட்ஸ் பார்க்கலாமா? ஓகே. கேண்டிடேட்ஸ் டோர்னமெண்ட்டில் வந்து செஸ்ஸில் வந்து செகண்ட் ஸ்பாட் வாங்கியிருக்காங்க. யார் அப்படின்னா இந்தியன் கிராண்ட் மாஸ்டர் வைஷாலி. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் டிசிஎஸ் வேர்ல்டு 10K பெங்களூரு 2026 இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட் அம்பாசிடராக வந்து யாரை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிளாங்கா வால்சிக். இவர் யார் அப்படின்னா இவர் வந்து ஒரு ஹை ஜம்பர். இந்த ஈவெண்ட் எப்போ நடக்குது அப்படின்னா April 26, 2026 வந்து நடக்குது. எங்கே அப்படின்னா பெங்களூரில். ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்துலாமா? சீனியர் அட்வொகேட் மேனகா குருசாமி வந்து இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஓப்பன்லி குவேர் எம்பியாக வந்து அப்பாயிண்ட் பண்ணப்படுறாங்க. அவங்க வந்து எதில் வந்து ரினவுண்டான அட்வொகேட் அப்படின்னா அவங்க வந்து கான்ஸ்டியூஷனல் லா எக்ஸ்பர்ட் நோன் ஃபார் அ ரோல் இன் டீக்ரிமினலைசிங் ஹோமோசெக்சுவாலிட்டி. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு புக் வந்து வந்திருக்கு. இந்த புக் பேரே நல்லா இருக்குல்ல, அ ரோட் வெல் ட்ராவல்டு. ஸோ அப்படின்னா ரொம்ப நல்லா வாழ்ந்தவங்க தான் இந்த மாதிரி புக்கெல்லாம் எழுத முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த பேரே ஒரு பயங்கர மீனிங்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு அப்படி தோணுச்சு. மேபி இந்த பேரை பார்த்ததுனாலே எனக்கு இந்த புக்கை படிக்கணும்னு தோணுது. ஃப்ரீ டைம் இருந்தால் படிங்க நீங்களும். அ ரோட் வெல் ட்ராவல்டு. ஸோ இது வந்து ஒரு ஆட்டோபயோகிராஃபி புக்குங்க. இது எழுதுனது யார் அப்படின்னா ஆர்கே ராகவன். இந்த ஆர்கே ராகவன் யார் அப்படின்னா ஃபார்மர் சிபிஐ டைரக்டர். இப்போ புரியுதா? இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஓகே ஃபைன். நான் அந்த புக்கை படிக்கல, அந்த புக்கை பற்றின எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் கிடையாது. ஐ ஜஸ்ட் இம்ப்ரெஸ்ட் பை த நேம் இட் செல்ஃப். ஓகே, அ ரோட் வெல் ட்ராவல்ட். இது எழுதினது யார் அப்படின்னா ஆர்கே ராகவன், அ ஃபார்மர் சிபிஐ டைரக்டர். ஸோ இதில் வந்து அவரோட ஹை ப்ரொஃபைல் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன்ஸை பற்றின திங்ஸ் எல்லாம் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் அவரோட கேரியர் எப்படி இருந்துச்சு, லா என்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் டிப்ளமசி, இதில் எல்லாத்துக்கும் நடுவில் அந்த அவரோட கேரியர் அதை பற்றின புக்கு தான் இது. ஓகேவா? ஸோ அடுத்து இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்தலாம். April 7 என்ன அப்படின்னா வேர்ல்ட் ஹெல்த் டே. ஸோ அன்னைக்கு தான் என்ன அப்படின்னா பங்களாதேஷில் வேக்சின் கேம்பெயின், மீசல்ஸ் வேக்சின் கேம்பெயின் வந்து நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் April 5 என்ன அப்படின்னா நேஷ்னல் மேரிடைம் டே. அதுக்கப்புறம் April 6 நேற்று என்னன்னா இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஃபார் டெவலப்மெண்ட் அண்ட் பீஸ். ஃபைனலி இன்னைக்கியோட முடியுது. April 1லேருந்து April 7 வரைக்கும் என்ன வாரம் அப்படின்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் பிளைண்ட்னஸ் வீக். ஓகேவா? ஸோ இதில் வந்து என்ன நடத்துவாங்கன்னா கேம்பெயின்ஸ் நடத்துவாங்க. எதுக்கு அப்படின்னா ஐ ஹெல்த்தை வந்து இன்னும் பெட்டராக்கணும், ஐ மீன் அதை பற்றின அவேர்னஸை இன்னும் பெட்டராக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சில பிளைண்ட்னஸை வந்து நம்ம முன்னாடியே ட்ரீட் பண்ணியிருந்தால் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கேசஸ் எல்லாம் முன்னாடியே கண்டுபிடிச்சி ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் இந்த கேம்பெயின் வந்து நடத்துவாங்க. அவ்வளோதாங்க இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ். பாய். இந்த மாதிரி நிறைய டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை விட முக்கியமாக டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை டெய்லி படிச்சுங்க. ஓகேவா? பாய் காய்ஸ்.